Assalamualaikum, welcome back to my channel Henna by Nilo. This is Nilofer. நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா ஃப்ளோரல் மெஹந்தி கிளாसेस வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 2 days வந்து லைவ் கிளாஸ் ஹென்னா மிக்ஸாலைசேஷனும் அதில் வந்து இன்க்ளூடடாக இருக்கும். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பேட்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிடுச்சு, இருந்தாலும் ஒரு 10 seats வந்து இருக்குது. ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோட கிளாஸ் 17 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம ஷேடிங் டெக்னிக்ஸ் பற்றிலாம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி வந்து ஒரு ஃப்ளவர் க்ரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே எப்படி ஷேடிங் பண்ணுறது, அதை தான் இப்போ நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹென்னா பை நிலோவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற கிளாஸஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நம்மளுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ கிளாஸ்க்கு எப்பவும் போல் நான் வந்து ஒரு எக்ஸாம் பேட், ஒரு A4 ஷீட் அண்ட் ஒரு பென் அண்ட் ஒரு ப்ராக்டிஸ் கோன். ஸோ ப்ராக்டிஸ் கோன் ஆஸ் யூஷுவல் நான் எடுத்துருக்கிறது தான். எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல கோனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் கோன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அதோட ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கிற கோன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் கோன் ஹென்னா ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து மட்டும் வாங்குங்க. ஸோ அவங்க தான் வந்து கரெக்டாக அந்த ஃப்ளோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்டேயுமே வந்து ப்ராக்டிஸ் கோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து இப்படி ஃப்ளவர் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், இந்த ஃப்ளவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்பு ப்ளஸ் ஹார்ட் ஷேப் பெட்டல் அப்புறம் இதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பைரல், ஸோ ஸ்பைரல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹம்ப் வந்து கொடுத்துக்கலாம். இதில் ஸோ ஹம்ப் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஹார்ட் ஷேப் பெட்டல் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 5 தான் போட்டு 1 2 3 4 5. ஸோ இந்த 5குள்ளே தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பெட்டல்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே நம்ம வந்து ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த சிம்பிள் ஷேடிங் தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஷேடிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அவுட்டர் லேயரை வந்து கொஞ்சம் போல்ட் பண்ண போகிறோம்.
ஸோ அப்படி தான் போல்ட் பண்ணணும். இந்த 2 ரவுண்ட் ஷேப்பாக வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் இந்த இடத்துல முடியுது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ப்ரெஷரை குறைச்சிடணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்த ஃப்ளவருக்கு வந்து போயிடலாம். அடுத்த ஃப்ளவரும் ஸ்பைரல் போட்டு தான் போட போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம 4th கிளாஸில் வந்து சில இது பார்த்துருப்போம். ஸோ அதை தான் இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அட்வான்ஸ்டு பெட்டல்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பெட்டல் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து உள்ள ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து டபுள் சைடு ஷேடிங் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுக்கும்போது நான் எப்படி கொடுக்குறேன்றதை கரெக்டாக பார்த்து நீங்கள் போடுங்க. இப்போ வந்து செகண்டாக இருக்க ஃப்ளவரும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. லைட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி டாட் கொடுத்துக்க போகிறோம். தென் நம்ம இந்த பெட்டல் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்குமே இந்த மாதிரி வந்து காலம் மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு 5 பெட்டல்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் வந்து போடும்போது இந்த மாதிரி வந்து ஒட்டி ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும். இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து டாட்ஸ் வைக்க போகிறோம். அதில் ஒரு பெரிய டாட் வச்சுக்கோங்க.
நம்ம போட்டிருக்க ரவுண்டே வந்து தெரியக்கூடாது, அந்த மாதிரி வந்து டாட்ஸ் வச்சுக்கணும். இப்போ வந்து ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஜிக்ஸாக் ஷேடிங் தான் கொடுக்க போகிறோம். வந்து ஷேடிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். வந்து இந்த ஃப்ளவரும் நம்ம வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஃப்ளவர் பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அடுத்ததான் வந்து ஃபோர்த்து ஒன் பார்க்கலாம். ஃபோர்த்து ஒன் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் ட்ரா பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க சின்னதாக. தென் அந்த ரவுண்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து போல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் ரவுண்ட் ஷேப் பெட்டல்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 5 காலம்ஸாக வந்து பிரிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம பிரிச்சுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 பெட்டல்ஸும் நமக்கு வந்து ஈவனாக வந்து வரும். ஸோ அதுக்காக தான் இந்த காலம் மாதிரி பிரிக்கிறது. தென் வந்து நம்ம பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இந்த ஃப்ளவரில் எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு பெட்டலும் இன்னொரு பெட்டலோடு வந்து ஒட்டாமல் போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் இடையில வந்து கொஞ்சோண்டு இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் கொடுத்து வந்து போடுங்க. ஒட்டி ஒட்டி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஆரஞ்ச் ஷேடிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஷேடிங் டெக்னிக்ஸ் தான் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதே மாதிரியே வந்து எல்லா பெட்டல்ஸ்குள்ளேயும் நம்ம வந்து ஆரஞ்ச் ஷேடிங்கை ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஷேடிங் டெக்னிக்ஸ் வீடியோஸை பார்த்துட்டு வந்து நீங்கள் இதை ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது, எப்படி பண்ணுறது உங்களுக்கு வந்து கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஆரஞ்ச் ஷேடிங் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு பெட்டலுக்கும் வெளியில் இந்த மாதிரி வந்து லைட்டாக போல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரியே வந்து நீங்களும் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அந்த அவுட்டர் லேயரை வந்து போல் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு வெளியில் இந்த ஒரு பெட்டல் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் மெலிசாவே போடுங்க. ப்ரெஷரை வந்து கரெக்டாக வந்து புஷ்அப் பண்ணி இந்த பெட்டல் வந்து ட்ரா பண்ணுங்கள். சும்மா ஒரு அவுட்லைனாக தான் முதல்ல நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அவுட்லைனுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து போல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அவுட்டர் லேயரில் ஒரு பெட்டல் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை போல் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு இதுவும் ஜாயின் ஆகுது இல்லையா? ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம போல் பண்ணால் போதும். ஸோ அந்த எட்ஜு வருது இல்லையா? ஸோ அந்த எட்ஜு வரும்போது அந்த இடத்துல வந்து ப்ரெஷரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்து போடுங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். பார்த்திங்கன்னா நான் ரெண்டு அந்த சைட் இருக்குல்லையா அதில் மட்டும்தான் வந்து டார்க்காக வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ எட்ஜுக்கிட்ட வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஃப்ளவர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்து நம்ம ஷேடிங் கொடுக்க தேவையில்லை, இதுவே ஓகே. நெக்ஸ்ட்டு ஒன் மோர் ஃபைனல் ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி வந்து லீஃப் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 3 லீஃப் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம காஃபி பீன் லீவ் வந்து போடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே நம்ம வந்து மாதிரி கொடுத்துக்கணும். இப்போ
இப்போ இந்த காஃபி பீன் லீவ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வெளியில் வந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து ஹம்ப் குட்டி குட்டியாக வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஹம்ப் வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தா கொஞ்சம் அட்வான்ஸ்டு பெட்டல்ஸ் தான் இதில் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வருதோ அத்தனை பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பட் ஃப்ளவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக தெரியணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பெட்டல்ஸ் தான் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த பெட்டல்ஸ்குள்ளே ஷேடிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே பண்ண மாதிரி தான் இங்கே வந்து ஷேடிங் கொடுக்க போகிறேன். ஷேடிங் கொடுக்கும்போது அது வந்து நமக்கு கோடு மாதிரி தெரியணும், அதே சமயத்தில் ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து அவுட்டர் லேயரை வந்து இந்த மாதிரி வந்து போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 5th ஃப்ளவரையும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கிளாஸில் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளவரையும் ஒரு 5 to 10 டைம்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹேண்டில் போடும்போது ஷேக்கினஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் வந்து 5 பெட்டல்ஸ் நீங்கள் போடுற இடத்துல உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். இந்த 4th ஃப்ளவரை மட்டும் நீங்கள் வந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காகனா அதோட அவுட்டர் பெட்டல் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இந்த கிளாஸ் வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்ரீயாக வந்து ஹென்னா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அதிகமாக வந்து ஷேர் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து கிளாஸ் 17 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கிளாஸஸ் வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி அவங்க கொடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு கிளாஸ் 18 வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.